சின்னம்மா வந்து ஒரு அம்மா மாரி. தலைவியா வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்க வேண்டும். சசிகலா அம்மா வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. 75 நாள் உள்ளேயே இருந்து அம்மா பத்தி பேசும்போது அவங்க வந்து கண்ணு கலங்கிடுச்சு. அதுதான் ஒரு ட்ரூ வுமனோட ஸ்ட்ரென்த். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுலேருந்து சின்னம்மா தான் கூட இருந்தாங்க. 32 ஆண்டு காலமா சின்னம்மா தான் அம்மாக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும், எது அம்மாக்கு பிடிக்கும், அம்மா வந்து எந்த எந்த விஷயம் பண்ணா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு மனிதர் சின்னம்மா. சின்னம்மா வந்து ஒரு அவங்களோட அ அம்மா மாரி. அம்மாக்கு வந்து சொந்த தாய் மாரின்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில. அம்மா பத்தி பேசும்போது அவங்க வந்து கண்ணு கலங்கிடுச்சு. 75 நாளு உள்ளேயே இருந்து அம்மா வந்து அந்த வளர்ச்சி அந்த ஹெல்த்ல ப்ரோக்ரஸ் இருந்தாலும், கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும், எல்லாமே பக்கத்திலேயே இருந்து அம்மாவ வந்து கேர் பண்ணாங்க சின்னம்மா. பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ப ப நெறைய பேர் வதந்திகள் பரப்புனாங்க. நெறைய பேர் வந்து ஊடகங்களில் ரொம்ப கீழ்த்தனமான அவதூறுகள் பரப்புனாங்க. ஆனா, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ரொம்ப சைலன்ட்டா ஒரு ஒரு சும்மா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா வந்து நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து 75 நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அது பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க. அந்த 75 நாள் வந்து அம்மா வந்து எங்க அக்கா வந்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. எந்த விதமான அரசியல் அவதூறுகளோ, எந்த விதமான வதந்திகளுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லல. அதுதான் ஒரு ட்ரூ வுமனோட ஸ்ட்ரென்த். அந்த ஒரு டிக்னிட்டி. ஸோ அந்த வகையில ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய எப்படி பார்த்துக்குமோ, அப்படிதான் சசிகலா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஹெல்த் புல்லட்டின்ல அம்மா எதனால மறைந்தாங்க? எதனால வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை அவங்க சந்தித்தாங்க? போல்டா எப்படி அவங்க ரிகவரி பண்ணாங்க? எல்லாமே ஹெல்த் புல்லட்டின்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த வதந்திகள் வந்து நான் வந்து அது பெருசா எடுத்துக்கல. ஆனா, நான் ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம வந்து நம்மளுக்கே கொஞ்சம் ஜுரம் அடிக்கும்போதோ, இல்ல நம்ம உடம்பு சரியில்லன்னா, யாராவது வீட்டுக்கு நம்ம பார்க்க வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம்? ஏன் இப்ப வந்தாங்கன்னு நம்ம நெனைப்போம். அம்மாவே வந்து ஒரு பிரைவேட் பெர்சன், ஒரு டிக்னிஃபைடா செக்ரட்டரியேட் போவாங்க, வருவாங்க, அசெம்பிளி போவாங்க. அப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க தவிர, ஒரு பெரிய ஹைப் பண்றதோ, மார்க்கெட்டிங் பண்றதோ, அந்த மாரிலாம் நீங்க அம்மாவ பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ சின்னம்மா வந்து அந்த அடிப்படையில தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வந்து அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த மாரி ஆனாங்க. ஆனா முதல்ல ஆரம்பிச்சப்ப அவங்க எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்துருக்காங்க. ஒரு எஸ்டாப்லிஷ்ட் பொலிட்டிஷியனா அவங்க வந்து அரசியலுக்கு வரல. ஒரு தலைவியா வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்க வேண்டும். ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவியோ, தலைவரோ வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வளர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அளித்தா தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்ட தலைவரா இருப்பாங்கன்னு. சசிகலா அம்மா வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு வார்மான வாய்ஸ். ஒரு பேசுனா ஒரு பேசிட்டே இருக்கணும்னு தோணும். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. எதுவுமே வந்து லைக் நான் இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இப்படி கேளுங்க எதுவுமே சொல்லல. என்ன கேட்டேனோ அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்களா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. அது அவங்களோட முடிவு. என்னோட பிரார்த்தனை என்னன்னா, அவங்க வந்து நிச்சயமா அந்த அருகதையும், அந்த தகுதியும், அந்த ஒரு ஸ்கில்லும், டேலண்ட்டும் நிச்சயமாக சின்னம்மாக்கு இருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு வேண்டிய எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு.